வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் இந்த முதற்கட்டமான நகைக்கடன் தள்ளுபடி வழங்க இருக்காங்க? நகைக்கடன் தள்ளுபடி உண்மையாகவே வழங்குவாங்களா? இதுவரை முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத பற்றி எங்கேயுமே பேசலை. எப்படி நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி வீடியோ மேலே வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்களே, உண்மையான தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காணொளி தமிழக அரசால் வழங்கப்பட உள்ள நகைக்கடன் தள்ளுபடி குறித்த தகவல்களை தொகுத்து தான் இந்த பேசுகிறோம். குறிப்பாக 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு மிகாமல் நகைக்கடன் பெற்றவர்கள் மட்டுமே இந்த சலுகையை பெற தகுதியுடையவர்கள். இக்கடனை தள்ளுபடி செய்ய தேவையான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை போன்ற ஆவணங்களில் அவசியம் குறித்தும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு சலுகைகள் குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே வேளையில் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான ஆவணங்களில் வழங்கியவர்கள் திட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தகுதியுள்ள நபர்களுக்கு வரும் காலங்களில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு நகைகள் திருப்பி கொடுக்கப்படும். இந்த நற்செய்தியை இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக உறுதிப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட 8 பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே முழுமையான தள்ளுபடி வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. தமிழக அரசினுடைய நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான புதிய அப்டேட், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 5 சவரன் நகைகள், ஓகேங்களா, 8 பொதுத்துறை வங்கிகள் 40 கிராம் 100% தள்ளுபடி. 5 வருடங்களாக மக்களின் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நகைக்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு தற்சமயம் அறிவிக்கிறாங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ ஜிஓ விரைவில் வெளியாகும். முழு தள்ளுபடினா 40 கிராம், 41 கிராம்னா தகுதி இல்லை, ஓகேங்களா? ஸோ ஆவணங்களின் துல்லியம், இந்த 3மே சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி. வங்கி கடன் பதிவு, குடும்ப அட்டை, ரேஷன் அட்டை எண், ஆதார் அட்டை எண், இது 3மே கரெக்டாக இருக்கணும். தமிழ்நாடு முகவரியுடன் தற்பொழுது செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை, ஆதார், சரியான எண்கள். நகைக்கடனை வாங்கும் பொழுது இந்த எண்களை தவறாக கொடுத்திருந்தாலோ அல்லது வேறு நபர்களின் எண்களை கொடுத்திருந்தாலோ 100% தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். எல்லை கட்டுப்பாடு, வெளிமாநில முகவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. தற்பொழுது செல்லுபடியாகும் தமிழ்நாடு முகவரி கொண்ட ரேஷன் அட்டை, ஆதார் அட்டைகளுக்கு மட்டுமே தள்ளுபடி. தமிழக வங்கிகளில் அடகு வைத்திருந்தாலும் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா போன்ற புதுச்சேரி அண்டை மாநிலங்கள் முகவரி கொண்ட ஆவணங்களை பயன்படுத்தி கடன் பெற்றால் அது தகுதியற்றது. இலங்கை வாழ் தமிழர்களுக்கு, மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் தமிழர்கள் குடும்பங்களுக்கும் தள்ளுபடி உறுதி. குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு தள்ளுபடி உறுதியாக கிடைக்கும். ஸோ தகுதியற்றவர்கள் யாருக்கெல்லாம் கிடையாது? அரசாங்க பணியில் உள்ளவர்கள், கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர்கள், கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினர்கள், போலி நகைகளை அடகு வைத்தவர்கள், நகை கடன் தொகையை ஏற்கனவே முழுமையாக செய்து முடித்தவர்கள், இவர்களும் தகுதியற்றவர்கள். ஸோ போலி நகைகள், கடன் அடைக்கப்பட்டவை, வெளிமாநில அட்டைக்கு ஆவணப்பிழை இருந்தாலும் இவர்களுக்கு தகுதி அற்றது. ஸோ தகுதி சுய பரிசோதனை நீங்களே செக் பண்ணிக்கணும், உங்களுக்கு தகுதி உண்டா இல்லையான்றது, ஓகேங்களா? அடகு வைத்த எடை 40 கிராம் உள்ள, அதாவது 5 சவரன் இருந்தால் தகுதி உண்டு. சரியான ஆதார், ரேஷன், கடன் பெறும்போது அளித்த ஆவணங்கள் எல்லாமே இருந்தால் தகுதி உண்டு. தவறாக இருந்தால் நிராகரிப்பு. சாமானிய மக்கள், குடும்ப ஓய்வூதியர்கள், இலங்கை தமிழர்கள் தகுதி உண்டு. அரசு பணியில் இல்லைனா கூட்டுறவு துணையில் இருந்தீங்கன்னா தகுதி இல்லை, நிராகரிப்பு செய்யப்படும். ஸோ அடுத்த கட்டமாக என்ன செய்யப்படணும், நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜூலை முதல் வாரத்தில் இதற்கான அரசாணை, அதிகாரப்பூர்வ அரசாணை தமிழக அரசால் ஜிஓ பாஸ் பண்ண போகிறாங்க. பட்டியலை ஒவ்வொரு பேங்க்லேயுமே பட்டியல் சரிபார்ப்பு பண்ண போகிறாங்க. பின் வங்கிகள் மூலம் பயனாளிகளுடைய ஃபைனலான பட்டியல், நகை மீட்பு. உங்கள் தகுதி உறுதி செய்யப்பட்டுள்ள வங்கியை அணுகி உங்கள் நகையை மீட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.